என்ன விஜி, அவரை இலையை வச்சுக்கிட்டு என்ன பண்ணிட்டு இருக்க? இது அவரே இலை கிடையாது, நல்லா பார்த்து சொல்லுங்க. இது என்ன இலைன்னு? அப்ப என்ன இலை இது? இது பார்க்கறதுக்கு அவரை இலை மாதிரி இருக்கும், ஆனால் இது அவரை இலை கிடையாது. இது பண்ணிட்டு இது என்ன இலை நான் கடைசியாக சொல்கிறேன். இது பண்ணிட்டு முதல்ல இப்போ இதோட என்னென்னலாம் பலன்கள்லாம் இருக்குது அப்படின்னு நான் சொல்கிறேன். இது முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா பெண்கள் தான் இதை சாப்பிடணும். பெண்களுக்கு அவ்வளோ நல்லது இது. இது வந்து கர்ப்பப்பையை வலுவடையுது, நீர்க்கட்டி ப்ராப்ளம், அதுக்கப்புறம் irregular பீரியட்ஸு, இது எல்லாத்தையுமே இது சரி பண்ணுது. இதில் வந்து பார்த்தா நிறைய இரும்பு சத்து, கால்சியம், நார்ச்சத்து, புரோட்டீனு, போலட், இந்த மாதிரி நிறைய ஊட்டச்சத்துக்கள்லாம் இருக்குது. இது இப்பயாவது கண்டுபிடிச்சிங்களா இது என்ன இலைன்னு? என்ன இலைன்னு தெரியலையே. தெரியலையா? தெரியல. வந்து பார்த்தீங்கன்னா கல்யாண முருங்கை. இதுக்கு இன்னொரு பேர் முள் முருங்கைன்னு சொல்லுவாங்க. ஏன்னா வந்து இதோட கிளைகள் எல்லாத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய முள் இருக்கும், அதனால இது வந்து பார்த்தீங்கன்னா முள் முருங்கைன்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தா உங்கள் வீட்டு பக்கத்தில் கூட இருக்கும், இது பண்ணின்னு உங்களுக்கு தெரிஞ்ச இடத்துலலாம். ஆனால் இதோட அருமையும் உங்களுக்கு தெரியாமல் இருந்திருக்கும். ஸோ இதுக்கப்புறமாவது நீங்கள் பயன்படுத்துங்க, தேவைப்படுறவங்களுக்கும் கொடுங்க இது. ஏன்னா இது மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிள் கிடையாது. இது பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் லீவ்ஸாக நம்மளுக்கு கிடைக்காது, இதோட பவுடர் ஃபார்மில் மட்டும்தான் நமக்கு கிடைக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்களும் பயன்படுத்துங்க, தேவைப்படுறவங்களுக்கு கொடுங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லைனாலும் நிறைய பேருக்கு அது வந்து பார்த்தீங்கன்னா தேவைப்படுறவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோ கண்டிப்பாக ஷேர் பண்ணி விடுங்க. கல்யாண முருங்கை வச்சு தான் நம்ம மகிழமோட அடுத்த ப்ராடக்ட் ரெடி பண்ணிட்டு இருக்கோம். அது என்ன ப்ராடக்ட்னு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் அதை பற்றி நான் ரிவ்யூ பண்ணுறேன். தேங்க்யூ.